ஹாய் வெல்கம் டு இன்லாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன 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 டிப்ஸ் தான் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா, பொரி உருண்டை பண்ணுறோம் அப்படின்னா பாகெல்லாம் செலுத்திடுவோம், எல்லாம் பண்ணிடுவோம். பழக்கப்பட்டவன் அப்படியே பிடிச்சிடுவோம். இந்த பிகினர்ஸை பிடிக்க வரல எனக்கு உருண்டை அப்படிங்கிற வாழ்க்கை ஒரு சின்ன டிப்ஸு. இந்த பாருங்கள், இது மாதிரி ஒரு குட்டி டம்ளர் எடுத்து அதில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த பாரு இப்படி ஜவ்வுன்னு இருக்கணும். இப்படி ஜவ்வுன்னு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கிற பொரி உருண்டை இதில் போட்டுட்டு கொஞ்சம் அழுத்தினாப்புல அழுத்திட்டு இப்படி எடுத்துடணும். திரும்ப நெய் தடவாம இதோ நெய் நல்லா தடவிண்டாதான் நல்லா வரும். இப்ப பாருங்க, அந்த உருண்டை ஷேப் வந்துடுறது. அப்ப அழகா நம்ம இப்படி உருண்டை பிடிச்சி இப்படி வச்சிடலாம். அந்த பாருங்க, உருண்டைய ரொம்ப அழகா உருண்டை ஈஸியா உருண்டை பிடிச்சி வைக்க முடியும். அப்படி டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா எதுவுமே வேண்டாம். இந்த மாதிரி டக்குன்னு ஒரு பேப்பர் கப் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட இந்த பேப்பர் கப்ல இப்படி ஃபுல்லா அடைச்சுக்கோங்க. அழுத்தி அழுத்தி அடைச்சிட்டு அதை அப்படியே எடுத்துடலாம். அழகா வந்துடும். பேப்பர் கப்லனா ஒரு அமுக்கிக்கலாம், அப்படியே பிடிச்சிடலாம் உருண்டை. இதுதான். எத்தனை பேருக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும். பாய்.